நடக்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. நான் நினைத்த நேரத்தில் என் தேவைகள் எதுவும் நடக்கவில்லை. எதற்காக நான் இறைவனை தேட வேண்டும் என்ற கேள்வி இன்றைய காலத்தில் பலரின் மனதிலும் ஊஞ்சலாடிக்கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் பயமும் பதட்டமும் ஏமாற்றமும் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுகிறது. யதார்த்தமான இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்யவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சென்னைக்கு செல்ல வேண்டுமென்றால் சென்னைக்கு செல்லும் பஸ்ஸில் தான் ஏற வேண்டும். நினைத்த நொடியில் காரியங்கள் நடக்கவில்லை என்றால் கடவுளையே கண்ணா பின்னாவென்று திட்டுகிறோம். பொறுத்தவன் பூமி ஆழ்வான் என்று சொல்லுவார்கள். பொறுமை மன தெளிவை கொண்டு வரும். இலக்கை எளிதில் அடைந்துவிட முடியும். பிள்ளைகளின் படிப்பு, திருமணம், வேலை என்று சில விஷயங்களை தெரிந்தெடுக்கும் போது நிதானம் தேவை. இல்லையென்றால் பல பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியாமலே சிலர் தெரிந்தெடுக்கிறார்கள். தெரிந்தாலும் கல்யாணத்திற்கு பிறகு திருத்தி விடுவேன். கார் இருக்கிறது, படிப்பு, வேலை, அழகு, பணம் இருக்கிறது, விட்டால் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து விடுவான். உடனே இரவோடு இரவாக கல்யாணத்தை முடித்து விட வேண்டும் என்று திருமணம் செய்து வைக்கிறார்கள். பின்னால் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். நிதானம் அவசியம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று மூன்றையும் ஒப்பிட்டு பாருங்கள். கடந்த காலத்தை விட நீங்கள் இப்போது நன்றாக இருக்கிறீர்கள் என்றாலும் ஆசை, பேராசை, எதிர்பார்ப்புகள், அவனை விட நான் பெரியாளாக வேண்டும், முடியவில்லையே என்ற ஏக்கம் தான் உங்களை இப்படி சிந்திக்க வைக்கிறது. நிகழ்காலத்தில் இருப்பதை வைத்து திருப்தி காண முயற்சி செய்யுங்கள். காலம் பொன் போன்றது என்று சொல்லுவார்கள். எதுவும் நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் படுக்கையில் படுத்து கிடந்தால் வாழ்க்கை இன்னும் கெட்டு போய்விடும். அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்து செயல்படுங்கள். இறைவன் கொடுத்திருக்கும் அத்தனை தாளந்துகளையும் முறையாக பயன்படுத்துங்கள். சோம்பேறி தன் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. சோம்பேறித்தனம் இருந்தால் அவ்வளவுதான். உங்கள் இலக்கை உங்களால் அடையவே முடியாது. நான் யார் தெரியுமா என்ற கேள்வி வந்துவிட்டாலே வாழ்க்கையில் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. உங்கள் தேவைகள் என்ன என்பது தெளிவாக உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்போதுதான் அதை சந்திப்பதற்கான வழியும் கண்ணுக்கு புலப்படும். சவால்களை எதிர்த்து நின்று போரிட்டு வெற்றி காண வேண்டும். தேவன் உங்களுக்கு பின்னால் இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். உனக்காக மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். புது வாசலை திறக்கப் போகிறார். கசப்பான கடந்த கால அனுபவங்களை மறந்து விடுங்கள். நிகழ்காலத்தை குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள். பாய் இருக்கும் இடம் வரைதான் காலை நீட்ட வேண்டும். எதிர்காலத்தை இறைவன் கரங்களில் ஒப்படைத்து விடுங்கள். உன் தேவைகளை சந்திக்க மற்றவர்களை ஆயுதமாக நம்பி இருக்காதே. வயது சென்று விட்டது, இனி என்ன இருக்கிறது என்று நினைக்காதே. தோல்வி மேல் தோல்வி வரும்போது நீங்கள் வெற்றியின் முதல் படியில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நினைத்தது நினைத்த மட்டில் நடக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனம். நடந்தது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் புத்திசாலித்தனம். நிஜத்திற்கும் கற்பனைக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது. ரோமர் 8:28 சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கும். ஆமென்.